தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் இது வெயில் காலம். இந்த வெயில் காலம் அப்படின்னும் போது வியர்வை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னும் பெண்களுக்கு அப்படின்னும் போது இந்த அக்கள் பகுதியிலலாம் இந்த வேர்வையினால நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த அக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ரோமங்கள், தேவையில்லாத அந்த ரோமங்களை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சிலர் வேக்சின் பண்ணுவீங்க, சிலர் கெமிக்கல் பேஸ்ட் க்ரீம் யூஸ் பண்ணி அந்த முடியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய சருமம் பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு பக்க விளைவுகள் வரக்கூடாது, அதே மாதிரி சட்டுன்னு அந்த முடியெல்லாம் நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சினிகனை.com ஆன்லைன் ஷாப்பில் மாயா ஹெர்பல் ஹேர் ரிமூவல் பவுடர் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. அதை நீங்கள் தண்ணியில் குழைச்சிட்டு அந்த அக்குள் பகுதியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு ஈர துணியால் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனால அந்த தேவையில்லாத ரோமங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த பொன்னாதாரம் அதுவும் இருக்குது, அதுவும் கூட நீங்கள் தண்ணியில் நல்லா குழைச்சிட்டு, அதாவது அந்த பொன்னாதாரத்தை நல்லா தூள் பண்ணிவிட்டு அதை தண்ணிலையோ இல்லை பால்லையோ குழைச்சிட்டு அதை நீங்கள் அக்குள் பகுதியில் போட்டுட்டு நீங்கள் அதை ஈர துணியால் துடைச்சாலும் அந்த சருமங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ரோமங்கள் வந்துடும். இது நீங்கள் இந்த அக்குள் பகுதியில் தான் போடணும்னு கிடையாது. கைகளில், கால்களில், இந்த காது பகுதியில், சில பேருக்கு இங்கெல்லாம் மீசெல்லாம் கூட வளரும். உங்களுக்கெல்லாம் கூட இந்த மாயா ஹெர்பல் ஹேர் ரிமூவல் பவுடர் ஆகட்டும், இந்த பொன்னாதாரம் ஆகட்டும் நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பக்க விளைவுகள் எதுவுமே இருக்காது. இது 100% மூலிகை அப்படின்றதுனால தைரியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் தரேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.